இப்ப பாத்தீங்கன்னா செஞ்சி அடுத்த சிட்டாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிட்டாம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழம்பெரும் திருத்தலமாக சித்தர்கள் வழங்கிய கோவிலாக விளங்கி வரும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவருக்கு காலை பால், பன்னீர், தயிர், சந்தனம், விபூதி போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாவளி நடைபெற்றது. தொடர்ந்து இத்திருக்கல்யாணத்தை முன்னிட்டு இதன் முன் 21 வகை பழங்களுடன் சீர்வரிசைகள் மேலை தாளங்கள் முழங்க ஊர்வலமாக பொதுமக்கள் கொண்டு வரப்பட்டு பின்னர் கணபதி யாகம் நடத்தப்பட்டு பூர்ணாகதி யாகத்தில் செலுத்தப்பட்டு பூப்பந்தல், அதாவது திருக்கல்யாண சடங்குகளான பூப்பந்தல் எறிதல், மாலை மாற்றுதல் என புரோகிதர்கள் திருமண சடங்குகளை முறைப்படி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருமணத்தை நடத்தி வைத்தனர். அப்பொழுது திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷங்கள் எழுப்பி திருக்கல்யாண வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசுடன் வழிபட்டனர். பின்னர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அங்கு ஜனனி நாட்டியாலயவின் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிட்டாம்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து உணவு அளிக்கப்பட்டது. வின் செய்திகளுக்காக செஞ்சியிலிருந்து விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர், செஞ்சி செய்தியாளர் சிவராமன். சரியா? அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் நடைபெறும் போது நாம பார்த்தோம்னா அடுத்த ஆண்டுக்குள்ளார கல்யாணம் நடைபெறும். இதுதான் சொல்லுவாங்க.